எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் சந்திரா இவங்க சைட்லேருந்து அஃபிஷியல் அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிற ட்வீட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து விடாமுயற்சி பற்றி தான். ஸோ போன வாரம் தான் விடாமுயற்சியோட பஸ் லுக் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. சாலிடாக சொல்ல போனால் 7 நாள் கழித்து 2வது லுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத புரிய வைக்கிற மாதிரி இந்த 2 விதமான லுக்கும் இருக்குங்க. இந்த பஸ் லுக்கை விட இந்த செகண்ட் லுக் உண்மையிலே வந்து இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் வந்து டீட்டெயிலாக சொல்கிற மாதிரி இருக்குது. பர்டிகுலராக வந்து எனக்கு அப்படி தான் தோணுது. ஆக்சுவலாக பஸ் லுக் இங்கே நிறைய பேர் வந்து பார்த்துட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது மாதிரி தான் நானும் என்னோட கருத்தை நான் முன் வச்சேன். பட் ஆனால் வந்து பஸ் லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக கிளாஸாக இருந்துச்சு. அதை தான் நான் போன வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் வந்து ஒரு மாசான ஒரு ஹீரோ படத்துக்கு அந்த படத்தோட அஃபிஷியல் பஸ் லுக் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ எந்த ஒரு வயலன்ஸும் இல்லாமல் ஒரு யதார்த்தமான ஒரு போஸ்டர் வெளில வருது. ஸோ மாஸ் ஹீரோ, கோடிக்கணக்கான ரசிகர்கள் இவர் பின்னாடி இருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்த ரசிகர்களையும் டிசப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி அந்த பஸ் லுக் இருந்திருக்குன்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. பட் நான் என்ன சொன்னேன் என்னோட வீடியோவில், இது ரொம்ப கிளாஸாக மாஸாக இருக்குது. உண்மையிலே படம் வந்து இன்ஸ்டன்ட் ஆக்ஷன் மூவியாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருந்தேன். பட் நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன்னா, இந்த பஸ் லுக்கை வச்சு இந்த படத்தை நம்மளால் மதிப்பீடு பண்ண முடியாதுங்க. ஏன்னா இந்த படம் மகிழ் திருமேனி இவங்களோட டைரக்ஷனில் வெளில வர ஒரு படம். ஸோ மகிழ் திருமேனி இவங்களோட முந்தைய படத்தோட பஸ் லுக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். பஸ் லுக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாப்புல. ஏன்னா படத்தில் சம்பவம் பண்ணிடுவார். போஸ்டரில் டிசைன் பண்ணி மக்களை வந்து ஏமாத்துகிற வேலையில் இவர் வந்து இறங்க மாட்டாருங்க. பர்டிகுலராக சொல்ல போனால் அஜித்துக்கும் இந்த வேலை வந்து பிடிக்காது. ஆக்சுவலாக வந்து தனி வழி தான். ஸோ அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா கேஷுவலாக நடந்து வர மாதிரி இருந்துச்சு. நினச்சிருந்தா வந்து கையில் கன்னை வச்சுக்கிட்டு ஷூட் பண்ணுற மாதிரி செம வெறித்தனமான ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் படத்தில் விஷயம் இருக்குது. அதையே நம்ம வந்து போஸ்டரில் சொல்லிக்கிட்டு போஸ்டரில் சொல்லி படத்தோட எக்ஸ்பெக்டேஷனை இன்னும் கொஞ்சம் எகிர வைக்க வேணாம். ஸோ ரொம்ப டீசெண்டான ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணுவோன்னு முடிவு பண்ணி தான் அவங்க வந்து விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக மகிழ் திருமேனி இவங்களோட படங்கள் வந்து போஸ்டர்லாம் பெருசாக பேசப்படாது. தெளிவாக புரிஞ்சுக்கிங்க, படம் தான் பேசும். இந்த படம் நின்று பேசும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவியை இது வரைக்கும் தமிழ் சினிமா ஆடியன்ஸ் யாருமே பார்த்ததே கிடையாது. அஃப்கோர்ஸ் ஹாலிவுட் படத்தை விரும்பி பார்க்குறவங்களுக்கு இந்த படத்தோட கண்டென்ட் உண்மையிலே வந்து கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் வந்து ஹாலிவுட் படம் பார்க்காத தமிழ் ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்களே, அவங்க எல்லாத்துக்குமே இந்த படம் வந்து அதிரி புதிரி ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவியாக கண்டிப்பாக இருக்கும். செம்ம ஸ்டாட்டிஃபேக்ஷன் ஒரு மூவியாக இருக்கும். பட் இந்த படத்தோட அந்த கண்டென்ட் உண்மையிலே வந்து வேற லெவலில் இருக்குங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் மகிழ் திருமேனி இயக்கத்தில் வெளில வந்த ஒரு படத்தை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா தடையறை தாக்க. ஸோ இந்த படம் ஒரு நாள் நைட்டில் நடக்கிற ஒரு சம்பவம். சாலிடாக சொல்ல போனால் அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே, அந்த மாதிரி ஒரு மேக்கிங்கு, அந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஆக்ஷன் மூவியை இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த ஒரு சினிமா ரசிகர்களும் பார்த்ததே கிடையாது. ஸோ இந்திய சினிமாவுக்கு புதுசான ஒரு படமாக இருந்துச்சு தடையறை தாக்க. அருண் விஜய்க்கு பிரேக் கொடுத்த ஒரு படம். ஸோ கிட்டத்தட்ட வந்து அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலில் தான், அந்த மாதிரி ஒரு மேக்கிங்கில் தாங்க இந்த படம் இருக்க போகுது. ஸோ நான் சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் இருக்குது. ஸோ முதல்ல ரிலீஸ் ஆன பஸ் லுக் போஸ்டரையும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ பஸ் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி படத்தோட மேக்கிங் வீடியோ ரிலீஸ் ஆனிச்சு, அதையும் நாம் வந்து பார்த்தோம். ஸோ இப்போ செகண்ட் லுக்கும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ செகண்ட் லுக்கையும் நாம் வந்து பார்த்துருக்கோம். உத்து கவனிச்சிங்கன்னா தல அஜித் ஒரே காஸ்டியூமில் இருக்கார். ஸோ மேக்கிங் வீடியோவில் என்ன காஸ்டியூமில் இருந்தாரோ அதே தான் போஸ்டர்லேயும் இருக்கார். சாலிடாக வந்து இந்த படம் ஒரு நாள் நைட்டில் நடக்கிற கதைன்னு நான் சொல்ல வரல, ஒன் டேயில் நடக்கிற ஒரு கதை. சாலிடாக சொல்ல போனால் வேற லெவல் ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவியாக இருக்கும். ஸோ ஒன் டேயில் நடக்கிற ஒரு கதையில் எந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே, எந்த மாதிரி ஒரு மேக்கிங் இருக்கணும் அப்படின்னு நம்மளாம் ஆசைப்படுமோ அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும்.
ஸோ இந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக பேசப்படுற 2 விஷயம் இருக்கும். ஒன்று ஸ்க்ரீன் பிளே, இன்னொன்று மேக்கிங் லெவல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அனிருத்தோட அந்த பிஜிஎம். ஸோ அனிருத்தோட பிஜிஎம் பற்றி நான் அடுத்த வீடியோவில் நிறைய விஷயத்த ஷேர் பண்ணுறேன். பட் ஆனால் வந்து இந்த படத்தில் அனிருத்தோட அந்த பிஜிஎம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து கூஸ்பம் பல பேத்துக்கு ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு பிஜிஎம்மை நாம் இந்த படத்தில் வந்து கேட்க போகிறோங்க. ஸோ வலிமை படத்தில் பிஜிஎம் வந்து பெருசாக பேசப்பட்டுச்சு. பட் ஆனால் வந்து நிறைய பேத்துக்கு பிடிக்கல. இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. பட் ஆனால் வந்து இந்த படத்தோட பிஜிஎம் உண்மையிலே வந்து இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து சோசியல் மீடியா அந்த காலகட்டத்தில் நாம் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ ஒட்டுமொத்த மக்களுமே பார்த்தீங்கன்னா, அதாவது யூத் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து சோசியல் மீடியாவில் தான் வந்து எப்படி சொல்கிறதுனா 24 hours வந்து டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயமுமே வந்து இப்போ உலகத்தில் நடந்ததே கிடையாது. எல்லா விஷயமே இவங்களுக்கு வந்து அத்துப்படி தான். அதே மாதிரி தான் இந்த படத்தோட கதை வந்து இன்னொரு படத்தோட கதையாக இருக்குமோ அப்படின்னு நிறைய பேர் வந்து இப்போவே திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எந்த படத்தோட கதையாக இந்த படத்தோட கதை இருக்க போகுது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்ககிட்ட வந்து ரிவீல் பண்ணுறேன். பட் இந்த போஸ்டரில் நாம் உன்னிப்பாக இன்னும் கவனிச்சிங்கன்னா உண்மையிலே வந்து அஜித் இவங்களோட லுக்கும் அப்புறம் அந்த போஸ்டரில் சொல்லியிருக்கிற அந்த மூடும் உண்மையிலே வந்து வேற லெவலில் தாங்க இருக்கு. ஸோ ரொம்ப கிறிஸ்டல் கிளியரான ஒரு ஆக்ஷன் படத்துக்கு தயாராகுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்க வேணாம். பட் ஆனால் வந்து ஆக்ஷன் படத்துக்கு மட்டும் தயாராக இருங்க. ஸோ மகிழ் திருமேனி இவங்களோட சம்பவத்துக்கு உண்மையிலே வந்து தயாராக ரெடி ஆகுங்க. அவ்வளோதான் மேட்ரு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த படம் உண்மையிலே வந்து அஜித் சார் இவங்களோட கெரியர்லையும் சரி, மகிழ் திருமேனி இவங்களோட கெரியர்லையும் சரி வேற லெவலில் ஒரு டர்னிங் பாயிண்டாக இருக்க போகுது. ஸோ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த படத்தில் அஜித் இவங்க பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்ஷனில் வரப்போகிறதா அப்படின்னு. ஸோ ஆல்ரெடி நான் கூட உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் வந்து எனக்கு இது வந்து நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு. நான் விடாமுயற்சியோட ஃபர்ஸ்ட் அப்டேட்லேருந்து இப்போ வரைக்கும் நான் இந்த விஷயத்தை வந்து பட்டும் படாமல் தான் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த போஸ்டரில் பார்க்குறப்ப நமக்கு வந்து பர்டிகுலராக ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. ஸோ படத்தோட கதை வந்து ஒன் டேல நடக்கிற மாதிரி இருக்க போகுது. படம் முழுக்க முழுக்க டிராவல் ஆக்ஷன் மூவியா இருக்க போகுது. சாலிடா வந்து அட்வென்ச்சர் ஆக்ஷன் மூவி. ஸோ 2 விதமான அந்த கேரக்டர்ல அஜித் இவங்க வரப்போறதில்ல. சாலிடா சொல்லப்போனால் டபுள் ஆக்ஷன்ல வரப்போறதில்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்போ தோணுது. விடாமுயற்சியோட செகண்ட் லுக், விடாமுயற்சியோட ஃபர்ஸ்ட் லுக் பார்த்ததுக்கு அப்புறமா. பட் ஆனால் வந்து எந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து சர்ப்ரைஸான நிறைய விஷயத்த மகிழ் திருமேனி அவர்கள் வச்சிருக்காருன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக இந்த படத்தை உண்மையிலே வந்து செம்மையாக எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த படத்தில் மகிழ் திருமேனி இவங்களோட அந்த ஸ்க்ரீன் பிளே எந்த அளவுக்கு டாப் நாச்சாக இருக்க போகுது அப்படின்னு தான் நான் வந்து உன்னிப்பாக கவனித்து பார்க்க ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஏன்னா தடையறத்தாக்க படமாக இருக்கட்டும், அப்புறம் வந்து அருண் விஜய்க்கு இன்னொரு படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் தடயம் படமாக இருக்கட்டும். ஸோ இந்த 2 படத்தோட அந்த ஸ்க்ரீன் பிளேயும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ இந்த 2 படமே வந்து ரிலீஸ் ஆகி ரொம்ப வருஷமாக ஆயிடுச்சு. ஸோ இப்போ கூட நம்ம வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து போரே அடிக்காது. அந்த அளவுக்கு ஆக்ஷன் என்கேஜிங் ஒரு மூவியாக இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மற்ற டைரக்டரோட படங்கள்லாம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸு வரலாமா வேணாமா அப்படின்னு வந்து யோசிப்பாங்க. ஆனால் மகிழ் திருமேனி இவங்களோட அந்த டைரக்ஷனில் வெளில வர ஒரு படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸு கண்டிப்பாக உள்ளே வரலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸோடு சேர்ந்து ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவியை கண்டிப்பாக விடாமுயற்சியில் எதிர்பார்க்கலாங்க. ஸோ A to Z எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்குமே இந்த படம் வந்து செம்மையாக ரீச் ஆகும். ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா நாம் எதிர்பார்க்குறது தீபாவளி தான். ஸோ தீபாவளி 2024 தலை தீபாவளியாக இருக்குமா இல்லையா அப்படின்னு தான் பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வழக்கம் போல் வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் சஸ்பென்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ எப்போ இவங்க வந்து ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு தெரியல. பட் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியும், ஆகஸ்ட் மாதத்தில் இந்த விடாமுயற்சி படத்தோட ஒட்டுமொத்த ஷூட்டிங்கும் முடிய போகுது. ஸோ ஃபைனல் ஷெட்யூல் வந்து
ஃபாரினில் நடக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஒரு சில காரணத்தினால வந்து ஃபைனல் ஷெட்யூலை இந்தியாவில் நடத்துகிற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எந்த ஸ்டேட்டில் விடாமுயற்சியோட ஃபைனல் ஷெட்யூல் நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அஜர்பைஜானில் இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக போயிட்டுருக்கு. ஸோ 2-3 நாளைக்கு முன்னாடி தான் திரிஷா இவங்க வந்து விடாமுயற்சி டீமில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆரோவு, அர்ஜுன் ஆர் ரெஜினா. ஸோ இவங்க ஆல்ரெடி வந்து அஜர்பைஜானில் தான் இருக்காங்க. ஸோ ஆக்ஷன் கிங் அர்ஜுனாக இருக்கட்டும், ஆரோவாக இருக்கட்டும், உண்மையிலே வந்து இவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸும் உன்னிப்பாக கவனித்து பாராட்டப்படக்கூடிய ஒரு பர்ஃபார்மன்ஸு கண்டிப்பாக இருக்கும். ஸோ நிறைய பேர்த்துக்கு இவங்களோட பர்ஃபார்மன்ஸு செம்மையாக வந்து பிடிக்குங்க. ஸோ லியோ படத்தில் அர்ஜுன் இவங்களோட பர்ஃபார்மன்ஸு பெருசாக எதிர்பார்த்து வந்து அது டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு அர்ஜுன் இவங்களோட கேரக்டரை வந்து இன்வால்வ்மெண்ட் பண்ணவே இல்லை. ஸோ ஹீரோவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் அர்ஜுனோட கேரக்டர் வந்து எப்படி சொல்கிறதுனா ரொம்பவே வந்து சட்டிலாக கொடுத்துருந்தாங்க. பட் இந்த படத்தில் அஜித் இவங்களோட கேரக்டருக்கும் அர்ஜுன் இவங்களோட கேரக்டருக்கும் ஆரவ் இவங்களோட கேரக்டருக்கும் ஈக்குவலான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ சாலிடாக சொல்லப்போனால் ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்து முக்கியத்துவம் கொடுத்து தான் மகிழ் திருமணி இவங்க வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமே படத்தோட ஷூட்டிங் வந்து முடிய போகுது. ஏன்னா படத்தோட ஷூட்டிங் இது வரைக்கும் வந்து 85% கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ 85% ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபாரின் லொக்கேஷனில் தான் எடுத்து முடிச்சிருக்காங்க. அதுவும் அஜர்பைஜானில் மட்டும்தான். ஸோ ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் மணிஹரி. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.